எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் ஜிஎஃப் கிரியேஷன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கிளைமேட்டே மழை வர மாதிரி சூப்பராக இருக்குது, பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட் எடுத்தோடனே பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி நான் எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் வேலையெல்லாம் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு பாத்திரம் க்ளீனாக இருக்கணும். பாத்திரம் க்ளீனாக இருந்தால் நமக்கு வேலை பார்க்கவும் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் கடலை வெவிக்கலான்னு சொல்லிட்டு கடலை இருந்துச்சு, அதை வெவிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து அடுப்பில் நான் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வேக வச்சுட்டு அப்படியே ஒரு சைடு பால் காய்ச்சிடலாம் காஃபி போடுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாலையும் ஒரு சைடு எடுத்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பொங்கிருச்சு. இப்போ காஃபி போட்டுற வேண்டியது தான். காஃபி போடுறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். காஃபி போட்டுடலாம். ஸ்நாக்ஸ் டீ பன் இருந்துச்சு, அது காஃபிக்கு எடுத்துக்கிட்டேன் நான் சாப்பிட்றதுக்காக நினச்சி. காஃபிலாம் குடிச்சு முடிச்சாச்சு. இப்போ வாழைப்பூ க்ளீன் பண்ணுற வேலை இருந்துச்சு. வாழைப்பூ க்ளீன் பண்ணி வச்சுட்டாக்க நாளைக்கு சமைக்கிறதுக்கு மார்னிங் ஈஸியாக இருக்கும். அதனால் வாழைப்பூ க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ வாழைப்பூ க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாழைப்பூ க்ளீன் பண்ணிட்டேன். தண்ணியில் உப்பு போட்டு வச்சுருக்கேன். நாளைக்கு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். மார்னிங் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடலை வெவிச்சதையும் சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நைட்டுக்கும் சாப்பாடு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தக்காளி சட்னி செஞ்சு தோசை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி அரிய ஆரம்பிச்சிட்டேன். வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அரைஞ்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்படியே ஒன்று ஒன்றா அடுப்பில் வதக்கி எடுத்துட வேண்டியதுதான் ஃபஸ்ட்டு. வெங்காயம் தக்காளியத்தையும் வதக்கிட்டேன். மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு சட்னி தாளித்து விட்டா வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தோசை சுட்டு சாப்பிட வேண்டியதுதான். இதோடு நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.